வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கரூர் ஒரு குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சரின் கோட்டை என்று பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் ஒரு அகிம்சை அந்த கோட்டையை அடித்து துவசம் செய்திருக்கிறது என்பதுதான் தமிழக அரசியல் களத்தில் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மதுரையை மையப்படுத்திய ஒரு செய்தி பேசப்படும். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்திலும் எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்திலும் மதுரையை மையப்படுத்திய ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்படும். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன் மு.க. அழகிரி அவர்கள் மதுரையில் கோலோச்சி கொண்டிருக்கின்றார். மு.க. அழகிரி அவர்களை மிஞ்சி மதுரையில் எந்த கட்சியும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. தென் பகுதிகள், அதாவது தமிழகத்தின் தென் பகுதிகள் ஒட்டுமொத்தமாக மு.க. அழகிரியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அஞ்சா நஞ்சர் மு.க. அழகிரி என்கின்ற கதைகள் எல்லாம் பேசப்பட்டது உண்டு. அந்த சூழலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மதுரைக்கு சென்ற பொழுது ஒரு கருத்தை பதிவிட்டார். இந்த மதுரை ஒரு குறிப்பிட்ட ஒருவரின் கோட்டை என்று பேசப்படுகிறது. ஆனால் இந்த கோட்டையை அடித்து உடைத்து இதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டையாக மாற்றி காட்டுவேன் என்று சூளுரைத்தார். அந்த சூளுரைத்ததற்கு ஏற்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தென் மாநிலங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கக்கூடிய களத்தை கொண்டு வந்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பெரும் களத்தை உருவாக்கி கொடுத்தார். அதன் பின்பு அஞ்சா நஞ்சர் அழகிரி என்று சொல்லப்பட்ட மு கருணாநிதி அவர்களுடைய மகன் தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து அமைதியாக எடுக்கக்கூடிய ஒரு களம்தான் அமைந்தது. அதுபோலத்தான் தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் கரூரில் ஒரு குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சரை குறித்த செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றன. இந்த முன்னாள் அமைச்சர் முதலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருந்தார். அதன் பின்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தன்னுடைய பயணத்தை எடுத்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இவர் பயணித்த பொழுது இவர் மீது ஊழல் சார்ந்த பல குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. ஏன் இன்றைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட கரூரில் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது இந்த முன்னாள் அமைச்சரை மையப்படுத்தி மிக கடுமையாக எச்சரித்து பேசிய காணொளிகள் இன்றும் வலையொலிகளில் பார்க்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட விடயம் கரூர் அந்த முன்னாள் அமைச்சருடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள் யாரும் சென்றுவிட முடியாது இலகுவாக. அப்படி சென்றால் அவர்கள் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் என்பதுதான் பரவலாக பேசப்பட்ட செய்தி. இந்த சூழலில் 5 மாவட்டங்களில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு விஜய் அவர்கள் 6வது மாவட்டமாக கரூருக்கு செல்கிறார். கரூருக்கு செல்லக்கூடிய விஜய் அவர்கள் அங்குள்ள சூழலை புரியக்கூடிய நிலைமை எடுப்பதற்குள் சுமார் 41 உயிர்கள் அங்கு இழக்கப்படுகிறது. இந்த 41 உயிர்கள் இழக்கப்பட்ட விடயத்தில் பல சந்தேகங்கள் இருக்கிறது என்று பல கட்சிகள் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டார்கள். இன்னும் சில கட்சிகள் குறிப்பிட்ட அந்த முன்னாள் அமைச்சரை சுட்டிக்காட்டி இவருடைய கைங்காரியம்தான் இவைகளெல்லாம் நடந்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளையும் வைத்ததையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில் 41 பேரும் மரணத்தை தழுவிவிட்டார்கள் என்கின்ற நிலைப்பாடு வந்த பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இந்த கட்சி இதோடு முடிந்துவிட்டது, மூட்டையை கட்டிக்கொண்டு அவர்கள் திரும்பி செல்ல வேண்டியதான். விஜய் அவர்கள் கட்சியை கலைத்துவிட்டு செல்வதற்கு முடிவு செய்து விட்டார். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒழித்து கொண்டு விட்டார்கள் என்கின்ற செய்திகள் பரப்பப்பட்டன. அதற்காக காசு கொடுத்து பரப்புவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் விஜய் அவர்கள் எந்தவிதமான அவசரமும் காட்டவில்லை, அமைதியாக இருந்தார். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி இந்த துயர சம்பவம் நடைபெறுகிறது. அதன் பின்பு விஜய் அவர்கள் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளிவருகிறது. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட
மக்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய களமாக அந்த அறிவிப்பு வெளிவருகிறது. அதன் பின்பு பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு விஜய் அவர்கள் கட்சியின் சார்பில் வெளிவந்தது. ஆனால் அந்த கட்சியை பொறுத்தமட்டில் ஒரு அமைதியான பயணத்தை எடுத்திருந்தார்கள். உடனடியாக ஒரு பெரிய சாதனையை செய்துவிட்டது போல விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவதற்கு இந்த திராவிட குடுமிகள் முழு வேலையாக வேலை செய்தார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் நடத்தக்கூடிய வலையொலி, அவர்கள் நடத்தக்கூடிய இணையதளங்கள் அனைத்திலுமே விஜய் அவர்களையும் விஜய் அவர்கள் கட்சியையும் இகழ்ந்து பேசக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள். இந்த சூழலில் ஒரு மாதம் மௌனமாக இருந்த விஜய் அவர்கள் நேற்று அந்த கரூர் மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த கரூர் மக்களை சந்தித்து பேசிவிட்டு விஜய் அவர்கள் எந்தவிதமான அறிவிப்பும் சொல்லவில்லை, எந்தவிதமான அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆனால் இன்று அனைத்து ஊடகங்களும் விஜய் அவர்களுடைய மனிதாபிமானத்தை பேசக்கூடிய களத்தை கையில் எடுத்துவிட்டது. கரூர் மக்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இனி இருப்போம் என்பதை பறைசாற்றக்கூடிய களத்தை எடுத்து விட்டார்கள். இதுவரை எங்களுடைய கோட்டை என்று மார்பு தட்டி கொண்டிருந்தவர்களுடைய மார்பை தட்டி விஜய் அவர்களுடைய கொடி அங்கு பறப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து விட்டது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு அகிம்சை எழுப்பி இருக்கக்கூடிய வெற்றி இது. அதாவது ஆடம்பரம் இல்லாத ஒரு மனிதாபிமானம் வென்றிருக்கக்கூடிய களமாகத்தான் இதை இப்பொழுது பார்க்க முடிகின்றது. தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான கரூர் மக்கள் விஜய் அவர்களுடைய மனிதாபிமானத்தை புகழ்ந்து பேசக்கூடிய களத்தோடு விஜய் அவர்களை சொந்த உறவுகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது உள்ள பதிவாக இருக்கின்றது. எனவேதான் பலர் தங்களுடைய கோட்டை, இது எங்களுடைய கொத்தளம், நாங்கள் இங்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எங்களை மீறி இங்கு ஒன்றும் நடக்காது என்றெல்லாம் மார்பு தட்டியவர்களுடைய அந்த மண்டைகளை அடித்து உடைத்து விட்டு விஜய் அவர்களுடைய மௌன புரட்சி இன்று மாபெரும் களத்தை மாற்றக்கூடிய சக்தியாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். அன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மதுரை கோட்டையை எப்படி தகர்த்தார்களோ அதைவிட படு வேகத்தோடு விஜய் அவர்களுடைய மௌனம் கரூரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சருடைய கோட்டையை தகர்த்திருக்கிறது. இனி அந்த அமைச்சர் எப்படி அந்த அரசியல் களத்திற்குள் தன்னை காய் நகர்த்த போகிறார் என்கின்ற விடயத்தை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. பெரும்பாலான கரூர் மக்களைப் போலத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் விஜய் அவர்களுடைய மனிதாபிமானத்தை பாராட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பாராட்டு விஜய் அவர்களை கோட்டைக்கு அழைக்கும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.